இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸை உடனுக்குடனே பார்க்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எனது யூடியூப் வலைதளத்திற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுவிட்சில் வந்து 2 சுவிட்ச் வச்சு ரிடண்டன்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணி போர்ட் ப்ரியாரிட்டி வேல்யூ சேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம இந்த போர்ட்டு ஃபார்வர்டிங் போர்ட், தட் இஸ் ரூட் போர்ட்டை வந்து எப்படி எந்த போர்ட் ரூட் போர்ட்டாக இருக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இது 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து போர்ட் ப்ரியாரிட்டி, இன்னொன்று வந்து போர்ட் காஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் போர்ட் ப்ரியாரிட்டி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? 2 சுவிட்ச் எடுத்திருக்கேன். 2 சுவிட்ச் ஆக்சுவலாக 2 கேபிள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 to 0/1, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 to 0/2. ஓகேங்களா? ஃபஸ்ட் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். 2 கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் 2 கனெக்ட் பண்ணோன்னே எல்லா போர்ட்டும் இப்போதைக்கு ஃபார்வர்டிங் ஸ்டேட் போகல. ஏன்னா ரிடண்டன்ட் போர்ட் கனெக்ட் பண்ணோன்னே ரூட் பிரிட்ஜ் எலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ரூட் ஐடி செலக்ட் ஆனதுக்கப்புறம், ரூட் பிரிட்ஜ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் எந்த போர்ட் ஃபார்வர்டிங் போகணும், எந்த போர்ட்டு பிளாக் போகணும், எந்த போர்ட் ரூட் போர்ட்டாக இருக்கணுங்கிறத டிசிஷன் நடக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக ஹோஸ்ட் நேம் சுவிட்ச் 1 ஃபஸ்ட்டு இதை கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக. ஓகேங்களா? கான்ஃபிகர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள், இன்னும் ரூட் எலெக்ஷன் நடக்கலை. ஒன்ஸ் ரூட் பிரிட்ஜ் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஸ்பேனிங் ட்ரீ போகும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரூட் பிரிட்ஜ் செலெக்ஷன் ஆயிடுச்சு. 2 போர்ட்டுமே டிசிக்னேட்டட் போர்ட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் தான் சுவிட்ச் 1 தான் ரூட் பிரிட்ஜ். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இதில் எந்த போர்ட்டு பிளாக்கிங் போயிருக்குன்னா, சுவிட்ச் 2ல் போய் பார்த்தீங்கன்னா எந்த போர்ட் பிளாக்கிங் போயிருக்கணும், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/, சுவிட்ச் 2ல் போய் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஸ்பேனிங் ட்ரீன்னு கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 தான் பிளாக்கிங் போர்ட்டில் இருக்குது. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 வந்து ரூட் போர்ட். அப்போ ஃபார்வர்டிங் ஸ்டேட் இருக்குது. அப்போ 0/2ல் வந்து எந்த பேக்கெட்டும் சென்ட் ஆகாது, பட் பேக்கெட் பிபிடி வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? 0/2ல் இதாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சுவிட்ச் 2வை ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 போர்ட்டை வந்து ரூட் போர்ட்டாக மாற்ற போகிறோம். எப்படின்னா போர்ட் ப்ரியாரிட்டி கமெண்ட் மூலிமா. இப்போ நீங்கள் ரூட் பிரிட்ஜ் எப்படி செலக்ட் ஆகும்னா, ரூட் ஐடி ப்ளஸ் பிரிட்ஜ் ஐடி மூலிமா தான். பிரிட்ஜ் ஐடிங்கிறது என்னென்னா பிரிட்ஜ் ப்ரியாரிட்டி ப்ளஸ் மேக் அட்ரஸ். எப்போவுமே மேக் அட்ரஸ்ங்கிறது யூனிக்காக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பிரிட்ஜ் ஐடி பார்க்கும், பிரிட்ஜ் ப்ரியாரிட்டி ப்ளஸ் மேக் அட்ரஸ் சேர்ந்தது தான் பிரிட்ஜ் ஐடி. பிரிட்ஜ் ஐடியை நீங்கள் அல்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரூட் பிரிட்ஜ் அது மாற்ற முடியும். ஆனால் எனக்கு ரூட் பிரிட்ஜ் மாற்ற வேணாம், சுவிட்ச் 1 தான் ரூட் பிரிட்ஜ் ஆகணும். பட் சுவிட்ச் 2ல் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 0/1 ஃபார்வர்டிங் போனால் 0/2 தான் ஃபார்வர்டிங் போகணும் இந்த VLAN 1க்கு அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ட்லேயும் வந்து பிபிடி ரிசீவ் ஆகும். ஏன் எப்படி இது வந்து லோயஸ்ட் மேக் அட்ரஸ் போகுதுன்னா, இப்போ இதில் போர்ட் காஸ்ட்டு சேமாக இருக்கும், அதில் 2 ரிசீவ் ஆகிற பிரிட்ஜ் ஐடி சேமாக இருக்கும், எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ எப்படி இது ரூட் 0/2 வந்து இதில் போட்டுச்சு, பிளாக்கிங் மோடில் போட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசீவிங் நெய்பர் செக் பண்ணும். ரிசீவிங் போர்ட் ப்ரியாரிட்டி நெய்பர் பார்த்தீங்கன்னா, ரிசீவிங் போர்ட் ப்ரியாரிட்டி நெய்பர் பார்த்தீங்கன்னா 128.1, அதாவது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1னா 128.1, 0/2னா 128.2. அப்படின்னா 120ங்கிறது டிஃபால்ட் போர்ட் ப்ரியாரிட்டி, 2ங்கிறது அந்த நெய்பரோட இன்டர்ஃபேஸ். 0/2ங்கிறது அப்போ 2ன்னு எடுத்துக்குது. அப்போ இது 2லையும் ரிசீவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டு போர்ட் ப்ரியாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு போர்ட்டில் தான் லோயஸ்ட் போர்ட் ப்ரியாரிட்டி. அதனால வந்து ஃபஸ்ட்டு 0/1 வந்து இதாக எடுத்துக்குது. என்னவா? ரூட் போர்ட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 வந்து அந்த பிபிடியை சென்ட் பண்ணுறது வந்து இதில் சுவிட்ச் 1ல் போயிட்டு நான் மாற்ற போகிறேன். சென்ட் பண்ணுறப்ப நீங்கள் இதை வந்து இதாக பண்ணுங்க, 6 போர்ட் ப்ரியாரிட்டி வேல்யூ வந்து மாற்றுங்க அப்படின்னு நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ரிசீவிங் நெய்பர் தான் செக் பண்ணும், அதனால் பார்த்துங்க. இப்போ நான் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2ல் போயிட்டு அங்கே வந்து போர்ட் ப்ரியாரிட்டி வேல்யூ மாற்ற போகிறேன். டிஃபால்ட் போர்ட் ப்ரியாரிட்டி 128 இருக்குது, அதை வந்து 64ன்னு நான் மாற்ற போகிறேன். 64ன்னு மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக ரூட் பிரிட்ஜ் எலெக்ஷன் மறுபடியும் நடக்கும். எந்த போர்ட்டு ரூட் பிரிட்ஜ் எலெக்ஷன் நடக்காது. ஏன்னா இந்த போர்ட்டு ஆல்ரெடி ரூட் பிரிட்ஜ் மாறல, போர்ட் ப்ரியாரிட்டி தான் மாற்றுறோம். அதனால் அந்த போர்ட்டில் வந்து எந்த போர்ட் ஃபார்வர்டிங், எந்த போர்ட்டு அல்டர்னேட் போர்ட், ரூட் போர்ட்டு அல்டர்னேட் போர்ட் டிசிஷன் நடக்கும். இப்போ பாருங்கள், சுவிட்ச் 1 போகிறேன். ஸ்பேனிங் ட்ரீ VLAN 1க்கு மட்டும் தான் நான் மாற்ற போகிறேன். போர்ட் ப்ரியாரிட்டி 64 சுவிட்ச் 1ல் மாற்றுறேன். அதே போல் இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், போர்ட் ப்ரியாரிட்டி வந்து எப்போவுமே 16 தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? இது இன்க்ரிமெண்ட் ஆகாது. 2, 3 அந்த மாதிரி எந்த வேல்யூ உங்கள் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. இப்போ நான் 2 கொடுக்குறேன் பாருங்கள்.
போர்ட் ப்ரியாரிட்டி இன் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் 16 இஸ் ரிக்வயர்ட். இது மூலிமா தான் இதை நீங்கள் நான் வச்சுக்கோங்க. மேபி இதை நீங்கள் இன்டர்வியூ கொஸ்டின் கூட கேட்கலாம். ஒன்ஸ் நான் மாற்றினோடனே அங்கே பாருங்கள் அந்த போர்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ரூட் போர்ட் எலெக்ஷன் நடக்குது பாருங்கள் அந்த போர்ட்டில். ஏன்னா இது புதுசாக ஒரு பிபிடியை சென்ட் பண்ண போகுது. அதர் போர்ட் அந்த சுவிட்ச் 2ல் வந்து பிளாக்கிங் போர்ட் மோடுக்கு போயிடுச்சு. ரூட் பிரிட்ஜ் எலெக்ஷன் நடக்கும், மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக மாறும் பாருங்கள். சுவிட்ச் 2 இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டிங் ஸ்டேட் போயிடுச்சு. நம்ம ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/2 தான் ஃபார்வர்டிங் ஸ்டேட் போகணும், அதாவது ரூட் போர்ட்டாக எலெக்ட் ஆகணும்னு நம்ம டாஸ்க் பண்ணோம், கரெக்டாக மாறிடுச்சு. இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 ரூட் போர்ட்டாக இருக்குது. இப்போ அந்த கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பேனிங் ட்ரீ போர்ட் ப்ரியாரிட்டி. ஸோ ஸ்பேனிங் ட்ரீ கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0 ஆல்டர்னேட் போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு டாஸ்க் பார்த்துட்டோம். இது வந்து போர்ட் ப்ரியாரிட்டி வேல்யூ மாற்றி பண்ணி, போர்ட் ப்ரியாரிட்டி வேல்யூன்னு நெய்பரிங் சுவிட்சில் தான் நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா? எந்த சுவிட்ச் போர்ட் சென்ட் ரிசீவ் பண்ணுங்களோ அந்த போர்ட்டோட ப்ரியாரிட்டி வந்து லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்டிங் போர்ட்டுக்கு போகும். ஓகேங்களா? ஆனால் இதுவே நம்ம காஸ்ட் வேல்யூ பண்ணுறதுனா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சுவிட்ச் 1லேயே காஸ்ட் வேல்யூ மாற்றி காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் சுவிட்ச் 2ல் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? காஸ்ட் வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு 0/19, ஜிக் ஈத்தர்நெட்டுக்கு 4, ஜிக் 10 ஜிக் ஈத்தர்நெட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2, அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ ஆல்ரெடி டிஃபைன் ஆயிருக்கு. அது டிஃபால்ட் வேல்யூ. ஆனால் நம்ம அதை மேனுவலாகவும் கான்ஃபிகர் பண்ணலாம். இதில் வந்து இப்போ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/19 இருக்குது. இப்போ நான் வந்து எந்த போட்டிருக்கு, இப்போ 0/2 வந்து ஃபார்வர்டிங் போயிடுச்சு. நான் 0/1 வந்து மறுபடியும் வந்து காஸ்ட் வேல்யூவை மாற்றி 0/1 வந்து ரூட் போட்டால் மாற்றணும். எதில்? சுவிட்ச் 2ல் நான் மாற்றணும். சுவிட்ச் 2ல் நான் மாற்றுறது நான் எப்படின்னா, இப்போ வந்து போய் நான் வந்து இது பண்ண போகிறேன். சுவிட்ச் 2 நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சுவிட்ச் 2 போய் மாற்றுறோம். ஓகேங்களா? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல் போயிட்டு போர்ட் காஸ்ட் நான் மாற்றுறேன். ஓகேங்களா? காஸ்ட் வந்து 19 இருக்குது, நான் 1ன்னு இப்போ கொடுக்குறேன். நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் நடக்கலை. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து ரூட் பிரிட்ஜு, அது ரூட் போர்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து எதுவும் ரிசீவ் ஆகலை. ரிசீவிங் வச்சு தான் போர்ட் ப்ரியாரிட்டி மாறும். ஓகேங்களா? இப்போ நான் சுவிட்ச் 2ல் போய், ஓகேங்களா, சுவிட்ச் 2ல் போயிட்டு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் எதில் ஆல்ரெடி காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ போய் பாருங்கள் 19 இருக்குது. ஓகேங்களா? ரிசீவிங் போர்ட் இந்த போர்ட் தான் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? சுவிட்ச் 1ல் நான் மாற்றினதுனால எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பாருங்கள், அதில் ஆல்ரெடி ஃபார்வர்டிங் ஸ்டேட் தான் இருக்குது, 1 காஸ்ட் இருக்குது, நெய்பர் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நான் வந்து சுவிட்ச் 2ல் போயிட்டு இதை நான் டிசைட் பண்ண போகிறேன். ஏன்னா ரிசீவிங் கிடையாது, சுவிட்ச் சென்டிங் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ல் போயிட்டு ஸ்பேனிங் ட்ரீ VLAN 1 காஸ்ட் 1 அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ இந்த போர்ட் வந்து சென்ட் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட் பிரிட்ஜ் வந்து இல்லை இதுதான் எனக்கு லோயஸ்ட் காஸ்ட்டாக ரிசீவ் ஆகுது, அதனால் அந்த போர்ட் தான் ஃபார்வர்டிங் இருக்கும், எனக்கு அந்த போர்ட் வழியாக தான் காஸ்ட் டு ரீச் இந்த நான் டெசிக்னேட்டட் ரூட் பிரிட்ஜ் அதான் இருக்குது, அதனால் அந்த போர்ட் தான் ரூட் போர்ட்டுங்கிறதுனால லோயஸ்ட் காஸ்ட் டு ரீச் த ரூட் பிரிட்ஜ். இப்போ நீங்கள் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷன் நடக்குது பாருங்கள். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 லிசனிங் போர்ட் போயிடுச்சு. லிசனிங் போர்ட் போனதுக்கப்புறம் ரூட் போர்ட் மாறிடுச்சு. ஆக்சுவலாக ரூட் போர்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு லிசனிங் ஸ்டேட், லேர்னிங் ஸ்டேட், ஃபார்வர்டிங் ஸ்டேட். பிஃபோர் ஃபார்வர்டிங் ஸ்டேட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 ஸ்டேட்ஸ் நடக்கும். மொத்தம் 50 செகண்ட்ஸ் ஆகும்ல, அது முடிச்சு இப்போ ஃபார்வர்டிங் ஸ்டேட் போயிடுச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டும் காமிச்சாச்சு. போர்ட் ப்ரியாரிட்டி நெய்பர் சுவிட்சில் கொடுக்கணும், போர்ட் காஸ்ட் வந்து சென்டிங் சுவிட்சில் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதாவது பார்த்தோம்னா எப்படி போர்ட் ப்ரியாரிட்டி கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி போர்ட் காஸ்ட் கான்ஃபிகர் பண்ணுறது, ஓகேங்களா, ரூட் ஐடி எலெக்ஷன் எப்படி நடக்குது, ஓகேங்களா, போர்ட் டிசைக்னேட்டட் போர்ட், ஃபார்வர்டிங் போர்ட், பிளாக்கிங் போர்ட், அல்டர்னேட் போர்ட், அதெல்லாம் எப்படி இது பண்ணுறதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதே போல் இந்த வீடியோவில் நம்ம வந்து போர்ட் ப்ரியாரிட்டி வந்து இன்க்ரிமெண்ட் ஆஃப் 16 தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதெல்லாம் மேண்ட்ரி இது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் உங்களை இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா?
இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அனைவருக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் என்னோட நன்றி. ஓகேவா? பாய். see you in the next video. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது கண்டென்ட் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அடுத்த வீடியோவில் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தினம் தினம் இது மாதிரி நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. பாய்.